Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 6th December 2022. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். நேற்று முடிந்த அமெரிக்க சந்தையானது பெரிய அளவில் இறக்கத்தை கண்டுள்ளது. டவ் ஜோன்ஸ் 1.4%, S&P 500 1.7, நாஸ்டாக் 1.93. அமெரிக்க சந்தையினுடைய பெரிய இறக்கத்திற்கான காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே அங்கு வரக்கூடிய எக்கனாமிக்கல் டேட்டா என்பது தற்போது வந்திருக்கிற டேட்டா கொஞ்சம் வலிமையாக இருக்கிற ஒரு காரணமும், இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய ஃபெட் ரிசர்வனுடைய வட்டி விகித உயர்வு என்பது இதனால் தொடர்ந்து வலிமையாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. பொதுவாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் பணவீக்க எண்கள் குறைந்திருக்கிற நிலையில வரக்கூடிய நாட்களில் வட்டி விகித உயர்வு என்பது முன்பு இருந்த அளவான 75 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு கடுமையாக இல்லாமல் 50 பேசிஸ் புள்ளிகள் இருக்கலாம் என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட தற்போதைய பணவீக்க எண்களின் சூழலை இன்னும் குறைப்பதற்காக இன்னும் சற்றே கூடுதல் நாட்களுக்கு வட்டி விகித உயர்வு இருக்கலாமோ என்ற ஐயமும் தற்போது சந்தையில் இருந்து வருகிறது. ஏசியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லாமே தற்போது துவங்கி இறங்கிய வியாபாரமாகிறது. ஜப்பானோட நிக்காயும் சீனாவோட ஷங்காயும் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்துக் கொண்டு தற்போது பாசிட்டிவ் டெரிட்டரியில் இருக்கிறது. மற்றவை எல்லாம் தற்போது சிவப்பு நிறத்திலே வியாபாரமாகி வருகிறது. ஏஜிஎக்ஸ் நிப்டி இன்னைக்கு ஒரு கணிசமான அளவு ஒரு கேப் டவுனுக்கு துவங்க வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 புள்ளிகளுக்கு 80 100 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு கேப் டவுன் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். சிங்கப்பூர்ல ஏஜிஎக்ஸ் நிப்டி தற்போது கேப் டவுனில் வியாபாரமாகி வருகிறது. நிப்டியோட ரேஞ்ச் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். 18,400 18,950 இப்போதைக்கு தொடர்ந்து அந்த மேல் எல்லை வலிமையாக தடுக்கப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் கீழ் எல்லை கொஞ்சம் நம்ம அப் பண்ணிருக்கிறதா சொல்லியிருந்தோம் 18,400. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இப்போதைக்கு வியாபாரமாவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருக்கிறது. முன்னாடி 3.5 ரேஞ்சில இருந்து 3.57. அதே மாதிரி டாலர் இண்டெக்ஸும் 104.5 இருந்து 105 நோக்கி நகர்ந்திருக்கிறது. பிரண்ட் க்ரூட் அப்படின்றது இப்போ யூரோப்பியன் யூனியன் மற்றும் G7 நாடுகள் எல்லாம் இணைந்து ரஷ்ய ஆயில் மீது ஒரு பிரைஸ் கேப் கொண்டு வந்திருக்கிறாங்க $60 per barrel. அது இப்போ எஃபெக்டுக்கு வருகிறது. அதனால எது மாதிரியான எஃபெக்ட் கொடுக்குன்றது தெரியல. பட் இருந்தாலும் தற்போது பிரண்ட் குரூட் இறங்குமுகமாக மாறி இருப்பது, அதாவது 83ல இருந்து திரும்ப 6-7க்கு போச்சு, திரும்ப 83க்கு வந்திருக்கிறத பாக்குறோம். கோல்டு ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு, சமீபத்திய புதிய உச்சத்தை தொட்ட பிறகு சற்று இறங்க ஆரம்பித்திருக்கிறது. நேற்று கூட $1,800 per ounce இருந்தது, 1780க்கு வந்திருக்கிறத பாக்குறோம். USD/INR வந்து பார்க்கும்போது இப்போ டாலர் வலிமை பெற ஆரம்பித்திருக்கிறது. அதை ஒட்டி நம்முடைய ரூபாயின் மதிப்பும் சரிய ஆரம்பித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எஃப்ஐஸோட நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு நாள் வாங்குதல் ஒரு நாள் விற்றல்ன்ற மாதிரி மாறி மாறி நடக்கிறது. நேற்றுக்கு 1139 கோடிக்கு விற்றிருக்கிறார்கள். அதே நேரம் டிஐஎஸ் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 2207 கோடிக்கு வாங்கியிருக்கிறார்கள். ஆகவேதான் சந்தையானது மார்னிங் வந்து கொஞ்சம் இறங்குமுகமாக இருந்தாலும் கூட மாலையில் அது ஏர்முகமாக மாறுவதற்கான காரணம் டிஐஎஸ் உடைய வாங்குதல் ஆகும். கேண்டில் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்னை உருவாக்கி இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த ஹேமர் பேட்டர்ன் பொதுவாக முதலில் வலிமை கொண்டு துவங்கினாலும் கூட பின்பு வலிமையான பையரோட கைக்கு மார்க்கெட் மாறுவதை குறிப்பது. ஆனாலும் கூட இன்னைக்கு துவங்கக்கூடிய ஒரு கேப் டவுன் அப்படின்றது இந்த ஹேமரோட அந்த விக் கீழாக முடிந்தால் அது சற்றே அந்த வாங்குதலுடைய தாக்கத்தை குறைப்பதாகவோ இல்லை முறியடித்ததாக கூட எடுத்துக்கலாம், பார்க்கலாம். இன்னைக்கு க்ளோசிங் இந்த கோட்டு கீழே முடியுதா மேல முடியுதான்றது நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் அப்படின்றது இப்போ கொஞ்சம் மாற்றி வச்சிருக்கோம். 5th டிசம்பருக்கு பதிலாக 12th டிசம்பர்ல நமக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதா பார்க்குறோம். திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை நம்ம தினமும் காலைல 11 மணிக்கு லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்றோம். நீங்களும் தினசரி வாய்ப்புகளை பார்த்து பயன்பெறலாம். இந்த நாள் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள்.